Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் அரசு சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவையொட்டி 64வது பழ கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் அருணா துவக்கி வைத்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருநாவுக்கரசு வழங்க கேட்கலாம். திருநாவுக்கரசு, வணக்கம். விவரங்கள். வணக்கம் அகிலா. நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கோடை விழாவில் இறுதி நிகழ்ச்சியான 64வது பழ கண்காட்சி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இன்று துவங்கி நடைபெற்று வருகிறது. பழ கண்காட்சி நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்கள் துவங்கி வைத்தனர். பழ கண்காட்சி 5 டன் பழங்களை பயன்படுத்தப்பட்டு செய்யப்பட்டுள்ளது. இதில் 1800 கிலோ திராட்சை பழம் கொண்டு 15 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான கிங்காங் குரங்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சிம்ஸ் பூங்கா துவங்கப்பட்டு 150 ஆண்டுகள் ஆன நிலையில் தோட்டக்கலைத்துறையினர் 150 வகையான பழங்கள் காட்சியில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் பழ கண்காட்சி 150 சிம்ஸ் பூங்கா, கிங்காங், மினியன், டைனோசர், கார்ட்டூன் வாத்து, கார்ட்டூன் முயல், நத்தை போன்ற வடிவங்கள் பழங்களால் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் ஆகியோர் பழ கண்காட்சியை பார்வையிட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் தோட்டக்கலைத்துறை சார்பில் ஆண்டுதோறும் கோடை சீசன் நடைபெற்று வரும் நிலையில் குறிப்பாக உதகை ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, கோத்தகிரி பகுதியில் காய்கறி கண்காட்சி, கூடலூர் பகுதியில் வாசனை திரவிய கண்காட்சி என பல்வேறு கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருவது வழக்கம். இந்நிலையில் கோடை விழாவில் இறுதி நிகழ்ச்சியான குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 3 நாள் நடைபெறும் 64வது பழ கண்காட்சி இன்று நடைபெற்று வருகிறது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.